என்னடி தானா, நான் காலையில அனுப்பிச்ச காய்கறி மூட்டை பிரிக்காம அப்படியே இருக்கு. சமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண ஆளுங்க யாருமே வரல தமிழ். அவங்க வரலங்கிறதுக்காக சமைக்காம இருக்க முடியுமா? நான் இருக்கேன், வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். ஏங்க, நம்ம 3 பேர் மட்டும் செஞ்சா போதுமா? யாருமே இல்லாததுக்கு நம்ம 3 பேராவது சமைக்க ஆரம்பிக்கலாமே. கடவுள் மேல பாரத்தை போட்டு முடிஞ்ச வரைக்கும் செய்வோம். கண்டிப்பா ஏதாவது அதிசயம் நடக்கும். வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். சரி வா. வணக்கம் சார். வணக்கம். மந்திரி எப்போ வருவாரு? இதோ சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. சரி, வாங்க வாங்க வாங்க. பெரியம்மா, நான் போய் தனா என்ன பண்றா, ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு பாத்துட்டு வந்துடுறேன். இரு, நானும் வரேன். டேய் சீனு, அப்பா, தனா எப்படி சமைக்கிறான்னு நானும் போய் பார்க்கறேன். சரிங்கப்பா. அட ஏய், என்ன இன்னும் 3 மணி நேரம் தான் இருக்கு. இப்பதான் நீங்க காய்கறியை நறுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. என்ன சொல்ற பார்வதி? ஆமா அண்ணி, அந்த தனா இன்னைக்கு கேட்டரிங் ஆர்டர் சொதப்பி அவமானப்பட போறா பாருங்க. வா போய் என்னன்னு பாப்போம். என்ன பார்வதி, நீ ஒண்ணு சொன்னா இங்க அதுக்கு அப்படியே நேர்மாறா நடக்குது. பாரு, குடும்பமே சேர்ந்து சமையல் வேலையை பாக்குது. ஆளுங்களை வர விடாம பண்ணா இப்படி இவங்க வந்து களத்துல இறங்கிட்டாங்களே. எல்லாருமே சேர்ந்து இந்த ஆர்டரை நல்லபடியா முடிச்சிருவாங்க போல இருக்கே. ரகுராம், ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. போன எலெக்ஷன்ல என்ன டெபாசிட்டை இழக்க வச்சு நீ ஜெயிச்சு தலைவராயிட்ட. அதுக்கான பாராட்டு விழா நடக்குதுன்னு சந்தோஷப்படுறியா? ஆனா அடுத்த பதவி காலம் இந்த புவனேஸ்வரியோட பொற்காலமா இருக்க போகுது. அவ்வளவுதானே, பண்ணிட்டா போச்சு. நீங்க போங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வாங்க சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுக்கு பாராட்டு விழான்னு சொன்னதுனால தான் நான் சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் தள்ளி வச்சுட்டு வந்தேன். நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க சார். வாங்க வாங்க. அண்ணா, நான் போய் அந்த மினிஸ்டர் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சரிம்மா, போயிட்டு வா. நில்லுங்கம்மா, எங்க போறீங்க? நான் மினிஸ்டர் கிட்ட பேசணும். என் பேரு புவனேஸ்வரி. நீங்க எதுவும் ஊர் பஞ்சாயத்து தலைவரா இருக்கீங்களா? ஆஹா, இல்ல. கட்சியில எதுவும் பெரிய பொறுப்புல இருக்கீங்களா? இல்ல. அப்புறம் எப்படி மினிஸ்டர் கிட்ட பேச முடியும்? பேசாம போங்கம்மா.
இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு தணிகாச்சலம் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இன்றைய கதாநாயகன் திரு ரகுராம் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். ரகுராம் ஐயாவை பத்தி நமது மாவட்ட ஆட்சியாளர் திரு முருகேசன் ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றுவார். ரகுராம் சாரை பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே போலாம். இந்த ஊர் மக்களாகிய உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. அவர் கொடுத்த வாக்க என்னைக்குமே மீறாதவர். அவர் குடும்பத்திலையும் சரி, வெளி வட்டாரத்திலையும் சரி, நேர்மையை கடைபிடிக்கிற பெரிய மனிதர். உங்க பெரியப்பாவை பாராட்டி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 2 நிமிஷம் என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். நீங்க சமையல் வெளியே பாருங்க. அந்த பாக்கெட்டையும் எடுத்து ஊத்து. இந்த தடவை ரகுராம எதிர்த்து நின்னு அவனுடைய டெபாசிட்டை நான் காலி பண்ணி ஜெயிக்கணும்னு நினைச்சேன். அந்த கொடுப்பனைய கடவுள் எனக்கு கொடுக்கல. ஆனா இப்ப இத பெண்கள் தொகுதியா மாத்தினதுனால நகரமன்ற தலைவரா கண்டிப்பா நான் வர வாய்ப்பு இருக்கு. இந்த போஸ்டிங்ல ஜெயிச்சு நான் வருவேன். விழாவுக்கு வந்திருந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இங்க விழாவுக்கு வந்திருக்கிற எல்லாருக்குமே விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க, சரியா? அந்த அப்படிதான். உப்பு போட்டுட்டேன். என்ன காஞ்சப்புறம் போடுங்க. அண்ணி, நான் வேணா உதவி பண்ணட்டுமா? இவ்ளோ நேரம் இங்க என்ன நடக்குதுன்னு கூட வந்து எட்டி பார்க்கல. இப்ப வந்து நான் உதவட்டுமான்னு கேக்குற? அண்ணி, நான் தான் சொன்னனே, அண்ணன் அங்க எல்லாரும் பாராட்டி பேசிட்டு இருக்காங்கல்ல, அண்ணனும் வேற பேசினாரு. அதை விட்டுட்டு எப்படி அண்ணி இங்க வர முடியும்? அதுவும் இல்லாம இங்கதான் வேலை பார்க்கறதுக்கு இவ்ளோ பேர் இருக்காங்கல்ல, அதனாலதான் நான் அங்கேயே இருந்துட்டேன். இப்ப ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க அண்ணி, நான் செய்யறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்பிட்ற வேலை இருக்கு, நீ போய் அந்த வேலையை பாரு.